ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போன வார தொடர்ச்சியை இந்த வாரம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். போன வாரம் கதை எதோடு முடிந்தது அப்படின்னா, ராமர் சுக்ரீவனை சந்திக்கிறாரு. சந்தித்ததுக்கு அப்புறமா சுக்ரீவன் கிட்ட உங்களோட மனைவியை முதலில் காப்பாற்றுவதே எளிதான செயல் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே அனுமனுக்கு, பிரபுவே, நான் கேட்க தயங்கிய உதவியை தாங்களே புரிந்து கொண்டு பேசுவது நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுகிறாய் அப்படின்னு கேட்பது போல இருக்கிறதுன்னு மெய்சில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சுக்ரீவனுக்கு தன் அண்ணன் வாலியின் செயல்களை பார்த்து பார்த்து மாவீரன் மேலே இருக்கும் கருத்து முரண்பாடாக இருந்தது. இதை கேட்ட லக்ஷ்மணன், அண்ணா உடனே உத்தரவிடுங்கள், அந்த மரங்களை நான் வீழ்த்தி காட்டுகிறேன், இங்கே மரம் வீழ்ந்தால்தான் மனம் நிமிரும் போல தெரிகிறது, உத்தரவிடுங்கள் அண்ணா அப்படின்னு லக்ஷ்மணன் சிலிர்த்து எழுகிறார். இனி நம்ம பார்க்க போறது இதோட தொடர்ச்சி. ராமர் அதுக்கு மேல் தயங்கவே இல்லை. சால்மர கூட்டத்தை நெருங்கி அதை அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு தன் கோதண்டத்தை மெல்ல ஒசத்தி அம்பரா தூளியிலிருந்து ஒரு பானத்தை எடுத்து தன் இடது காலை சற்று முன்னிறுத்தி வலது காலை சற்றை பின்னுக்கு கொண்டு வந்து சால்மர கூட்டத்தின் நடுபாகத்தை குறிவைத்து குருமலை வாசத்தில் தனக்கு வித்தை கற்பித்த அத்தனை குரு மகான்களையுமே மனசுக்குள்ள வணங்கி சற்றென்று பானத்தை பின்னுக்கு இழுத்து பாய விட அந்த அம்பும் அந்த சால்மரங்கள் ஏழினையும் துளைத்து கொண்டு அப்படியே திரும்பி ஸ்ரீராமனின் அம்பரா தூளியிலே வந்து விழுந்தது. அந்த நொடி சுக்ரீவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அனுமனின் கண்களிலோ ஆனந்த கண்ணீர். அங்கே கூடியிருந்த அங்கதன், நீலன் இவங்க கிட்டலாம் மகிழ்ச்சி ஏராளம். லக்ஷ்மணன் முகத்தில் மட்டும் அப்பட்டமான வீரச் சிறுக்கு. உடனே ஓடி வந்த அனுமன் ஸ்ரீராமனின் கைகளை வேகமாக பற்றி கண்களில் ஒத்தி கொண்டார். புன்னகையோட ராமருமே, அனுமந்தா, என் வில்லானது 7 சால்மரங்களை தான் துளைத்தது, உன் சொல்லோ இங்கு உள்ளோரின் சந்தேகம் பயம் என்கின்ற சகலத்தையும் துளைத்து விட்டது. சொல்லாமல் சொல்வது செய்யாமல் செய்வதெல்லாம் ஞானிகளுக்கே உரியது, அம்மட்டில் நீயும் ஒரு ஞானி அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான், அனுமன் ஒரு ஞானி மட்டுமல்ல, அவன் ஒரு பிரகாசியும் கூட. ராமச்சந்திர பிரபுவே, இந்த நொடி எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. நான் இனி உள்ளம் நடுங்க ஒளிந்து கிடக்கப் போவதில்லை. எனக்கு நீங்கள் இருக்கிறீர்கள், அதே சமயம் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். என்னோட வானரப்படை இனி உங்கள் படை. இந்த நொடியே நான் அதை உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அங்கேயே அப்பயே ஒரு ஹோமம் வளர்க்குறாரு. அதில் அக்னியை பற்ற வைத்தவர் அரளிக்கட்டைகளால் அதையும் வளர்த்தார். 3 முறை ராம லக்ஷ்மணரின் கரம் பற்றி அந்த ஹோம குண்டத்தை சுற்றி வந்த அவர் தன்னோட நட்பையும் நம்பிக்கையும் உறுதி செய்தார். ராமரும் வாலிவதத்துக்கு ஆயத்தமானார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததா? இனி வர்ற வாரங்களில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.